அடுத்தது பார்க்க போகிறது AAA. ஸோ இது எதுக்காக இப்போ சைபர் செக்யூரிட்டியில் ஒரு முக்கியமான டாபிக் இந்த AAA கான்ஃபிகரேஷன். ஸோ எதுக்காக இந்த AAA யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 ஏலே நமக்கான அந்த மீனிங் இருக்குது. ஒன்று அத்தன்டிகேஷன். ஸோ யார் பர்டிகுலராக அந்த அக்கௌண்ட்டையோ அந்த நெட்வொர்க் டிவைஸையோ யார் லாகின் பண்ணணும், ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஏ. ரெண்டாவது ஆத்தரைசேஷன். ஸோ அவங்க லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எந்த ரிசோர்ஸை அக்சஸ் பண்ண போகிறாங்க, அது ரெண்டாவது. மூணாவது அக்கௌண்டிங். அவங்க என்னெல்லாம் சர்வீசஸ் எந்த ஏரியாவெல்லாம் போய் அவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க, அதை அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே லாக் கிரியேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங். ஸோ இது மூணையும் நம்ம எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுட்டரில். ஸோ ரவுட்டரை எல்லாருமே கான்ஃபிகர் பண்ணக்கூடாது. அது பர்டிகுலராக ஒரு அட்மினோ இல்லை அதுக்குன்னு ஆத்தரைசேஷன் கொடுத்த ஒரு பர்டிகுலர் பர்சன் அதை அக்சஸ் பண்ணணும். ஸோ அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் வரும்போது அந்த ரவுட்டர் கான்ஃபிகர் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த AAA அப்படிங்கிற இந்த கான்செப்டே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோவோட ரவுட்டர், சிஸ்கோவோட சுவிட்சில். ஸோ சுவிட்சில் இப்போ நம்ம கமாண்ட்லாம் டைப் பண்ணுறோம், ரவுட்டர்லேயும் கமாண்ட் டைப் பண்ணுறோம். அந்த கமாண்டை டைப் பண்ணுற அக்சஸ் ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டு தான் இருக்கணும். ஸோ யார் வேணாலும் அந்த ரவுட்டரையோ சுவிட்சையோ அக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான அக்சஸ் தான் நம்ம இந்த AAAல க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி VPN, ஸோ விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ இந்த VPNும் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் நம்ம VPNக்குள்ளே ரவுட்டர் ஸோ ப்ளஸ் சுவிட்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் நமக்கு இந்த AAAவோட யூசேஜ் இருக்குது. அடுத்தது ஃபயர்வால். ஸோ ஃபயர்வாலில் காமனாகவே நம்ம இந்த AAA கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அது ஓப்பன் சோர்ஸாக இருந்தாலும் பெய்டு வெர்ஷனாக இருந்தாலும் அதில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். PFSense அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர்வால் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் ஃபயர்வால். இதுவே ஹார்ட்வேர் ஃபயர்வால், சாஃப்ட்வேர் ஃபயர்வால். ஸோ நம்ம இங்கே சிஸ்கோவில் ASA ஃபயர்வால்னு ஒன்று பார்ப்போம். ஸோ அதுலேயும் சேம் இந்த AAA கான்ஃபிகரேஷனை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ரேடியஸ் சர்வர், டேக் ஏசிஸ் சர்வர், அதுக்கப்புறம் ISP. ஸோ நம்ம இப்போ அடுத்தது பண்ண போகிறது ரேடியஸ் அண்டு டேக் ஏசிஸ். இதில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதில் எப்படி AAA அப்ளை ஆகிருக்கு, AAA எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த AAAலாம் என்ன, AAAல என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல அத்தன்டிகேஷன். ஸோ அந்த யூசர் நேம், அந்த பர்டிகுலர் ரவுட்டரோட இல்லை பர்டிகுலர் சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம அந்த டிவைஸுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலயமா அக்சஸ் கொடுக்கறது தான் அத்தன்டிகேஷன். ரெண்டாவது ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தரைசேஷனில் நம்ம ஒருத்தருக்கு லாகின் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க எதெல்லாம் பண்ண முடியும், எதை பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரவுட்டரில் போயிட்டு கமாண்டை டைப் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே இருக்கிற கமாண்டை டெலீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அந்த அக்சஸை ரிவோக் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அந்த பர்டிகுலர் அக்சஸை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம், தேவையில்லாத அக்சஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ஆத்தரைசேஷனில் நடக்கும். யார் எந்த ஃபைலை அக்சஸ் பண்ணோம், எந்த டிவைஸை அக்சஸ் பண்ணுங்கிறத நம்ம ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தோம்னா நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ மூணாவது அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கில் அந்த ஒரு யூசருக்கு அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்கோம், ஆத்தரைசேஷனை கொடுத்துருக்கோம். அந்த யூசர் எவ்வளோ நேரம் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணாங்க, எந்த நேரம் யூஸ் பண்ணாங்க, எந்த நேரத்துலேருந்து யூஸ் பண்ணாங்க, அந்த டைமிங் எல்லாமே உங்களுக்கு ஒரு லாகாக க்ரியேட் ஆகும். ஸோ யார் எப்போ அந்த டிவைஸை அக்சஸ் பண்ணாங்கன்ற அந்த டீட்டெயில் ஒரு லாகு, ஸோ சிஸ்லாக் அப்படின்னு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. அந்த சிஸ்லாக் கான்ஃபிகரேஷனை பண்ணியிருந்தோம்னா அதில் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் இருக்கிற அந்த அட்மின்ஸ் யார் யாரெல்லாம் எந்த டைமில் லாகின் பண்ணாங்க, எப்போ அதை யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ரெசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்ற டீட்டெயில் இந்த அக்கௌண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ AAAல உள்ள ஃபஸ்ட்டு காம்போனண்ட் அத்தன்டிகேஷன். அத்தன்டிகேஷன் என்ன தெரியும்னா யார் லாகின் பண்ண போகிறாங்க, யாருக்கு லாகின் இருக்குது,
அவங்களுடைய ஐடென்டிட்டி தெரியும், அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அவங்களுக்குன்னு கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் அவங்க லாகின் பண்ண முடியும். ஸோ அத்தன்டிகேஷன் எப்போ ஆகும் அப்படின்னா சரியான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அத்தன்டிகேஷன் பாஸ் ஆகும். தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அந்த டிவைஸை அவங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது காம்பவுண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரவுட்டர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஃபிக், டீபக் கமாண்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. டீபக் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ கான்ஃபிக் கமாண்ட் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். கான்ஃபிக் டெர்மினல், எனேபிள், அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம யாருக்கு அக்சஸ் கொடுத்துருக்கோமோ அவங்க எந்த கமாண்ட்லாம் அவங்க டைப் பண்ணலாம் பண்ணக்கூடாது, அந்த அக்சஸை நம்ம அட்மினாக நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இதுவே கெஸ்ட்டாக இருக்காங்க, இப்போ நான் வந்து ஒரு ரவுட்டரை அக்சஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எடிட் அக்சஸ் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஜஸ்ட்டு ரீட் ஒன்லி வியூ அக்சஸ் மட்டும் தான் கொடுக்கணுமே தவிர எடிட் அக்சஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த அக்சஸை நம்ம இங்கே ஆத்தரைசேஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த யூஸரோட ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு யூசர் லாகின் பண்ணி உள்ளே வந்தாங்க, கெஸ்ட்டோ இல்லை அட்மினோ யாராக இருந்தாலும் அவங்க எந்த ரிசோர்ஸு, எந்த நெட்வொர்க், எந்த காம்போனண்ட், எதை அவங்க அக்சஸ் பண்ணாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு லாகாக க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா யார் அந்த ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணியிருப்பாங்கிறத இந்த அக்கௌண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ யார் வந்து கடைசியாக இந்த நெட்வொர்க்குள்ளே வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ எதனால் யாரால் அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த அக்கௌண்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்கோ ரவுட்டரில் இந்த ரேடியஸ் அண்டு டேக் ஏசிஸ் சர்வரை வச்சு தான் நம்ம அந்த AAA கான்ஃபிகரேஷனை இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் யாருக்கு என்ன மாதிரியான ஆக்சஸ் கொடுக்கணுங்கிறத நம்ம அங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அவங்க எந்த ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாங்க டீட்டெயிலையும் பார்க்க முடியும். ஸோ ரியல் வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், வோடஃபோன், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஐஎஸ்பின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அவங்க இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு இந்த AAA சர்வீஸை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஸோ VPN மூலயமா அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி அதில் எதெல்லாம் அக்சஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலை அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனும் இந்த AAA சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ யார் இப்போ ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிற டீட்டெயிலாம் அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சிஸ்கோ டிவைஸை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கில் இருக்கிற அட்மின்ஸ், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் யாருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்குங்கிறதையும் அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அக்சஸ் லெவல் ஒவ்வொரு யூஸரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில யூஸருக்கு ஃபுல் அக்சஸ் இருக்கும், ஒரு சில யூஸருக்கு ஃபுல் அக்சஸ் இருக்காது. ஸோ அதை நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம தியரியை கன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் அவுட்டை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ டாக்ஸிஸ் ஆர் ரேடியஸ் சர்வர் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் AAA சர்வீஸை யூஸ் பண்ணி.